சரௌண்ட் வாங்க. அல்ல அங்கே உட்காந்து உடம்பு சரியில்லையா? ஸோ நேற்று நாம் சிந்திச்ச பகுதி வந்து இங்கே கொடுக்கணும்னு சொல்லி ஆயத்தப்பட்டு வந்த பகுதி கிடையாது. சரிங்களா? ஆண்டவர் அந்த நேரத்தில் ஏவுனதுனால அந்த பகுதியை நம்ம படித்தோம். நீதியின் பசுதாகும் உள்ளவர்கள். ஸோ இப்போ உள்ள கொஞ்ச நேரத்தில் 3 யோவான் நிருபத்தை நாம படிக்கலாம். 3 யோவான் எழுதுனா 3ஆம் நிருபம். ஸோ இந்த பகுதியை தான் ஆக்சுவலாக நேற்று உங்களுக்கு விளக்கணும். நேற்றும் இன்னைக்கும் 2 பகுதியாக படிக்கணும்னு சொல்லி நினைச்சோம். ஸோ இப்போ 2 பகுதியாக படிக்க முடியாது. ஸோ அதனால 2ஐயும் சேர்த்து ஒன்றாவே என்ன பண்ணிடுவோம், இன்னைக்கு முடிச்சிடுவோம். கணக்குப்படி பார்த்தா இந்நேரம் முடிக்கிற நேரம் இது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை பசி எடுத்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் முடிச்சிடுறேன். அது வரைக்கும் நான் பேசுகிறேன். சரியா? ரைட். எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 3 யோவான்ல அதிகாரம் தான் இருக்கு. சரி, எத்தனை வசனங்கள் இருக்கு? 14 வசனங்கள் இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வசனம் வேக வேகமாக நம்ம வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் பேரில் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபையை குறித்து சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பதாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புரஜாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்திலும் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள். கடனாளிகளாய் இருக்கிறோம். சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கும் விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது மன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை எல்லாராலும் நற்செய்தி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தினாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. எல்லாரும் வாசிக்கலாம். வாசித்த இந்த வேத பகுதியை நம்ம தேவன் தாமே ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. நீங்க வாசிக்கும் போது கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். சரிங்களா? இந்த நிருபத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? யார் யார் இருக்கிறாங்க? ஒண்ணு காயு இருக்கிறாரு, தேமேத்திரேயு இருக்கிறாரு,
யோவான். யோவான் இருக்கிறாரு. பிரியமான சபை. ஓகே, சபை இருக்கிறாங்க. இன்னொருத்தர் விட்டீங்க. தடை செய்கிறவர் யார் அவரு? தியோத்திரேப்பு. சரியா? 1 காயு, 2 தியோத்திரேப்பு, 3 தேமேத்திரேயு. சரியா? இது இல்லாம யோவான் இருக்கிறாரு, சபை இருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க. இது இல்லாம இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? தீமை செய்கிறார். சிநேகிதர். 3வது வசனத்துல சகோதரர் அப்படின்ற வார்த்தையை படிக்கிறோம். சகோதரர். ஆக்சுவலா இந்த சகோதரர் தான் இந்த நிருபத்தினுடைய முக்கியமானவங்க. ஏன்னா இந்த சகோதரர் யார் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிக்கும்போது முதல் 12 அதிகாரங்கள் எருசலேமை மையமாக வைத்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் 12 அதிகாரங்கள் எருசலேமை மையமாக வச்சு சுவிசேஷம் அறிவித்தார். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்தியோகியாவை மையமாக வைத்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சோ பவுல் செய்த 3 மிஷனரி பிரயாணங்களும் எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? அந்தியோகியாவில இருந்து என்ன செய்யறாரு? அவர் ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். சோ 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்தியோகியா சபையை மையமாக வைத்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. முதல் 12 அதிகாரங்களில அதிகமாக யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதிகமாக பெரும்பாலும் யாருக்கு? யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பெரும்பாலும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 28ஆம் அதிகாரத்துக்கு பிறகு கொஞ்ச கால இடைவேளையில 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடியும் போது ஏறக்குறைய 63 இல்லைன்னா 64 வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கிபி 63 இல்லைன்னா 64. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு கிபி 70ல கவனிங்க, கிபி 70ல இஸ்ரவேலர்களுடைய சரித்திரத்துல முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? கிபி 70ல நீரோ இல்ல, எருசலேம் தேவாலயம் யாரு இடிக்கிறாரு? தீத்துராயன் டைட்டஸ் ரோம சக்கரவர்த்தி என்ன பண்றாரு? தேவாலயத்தை இடிச்சிட்டு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன பண்றாரு? சிதறடிக்கிறார். சோ உலக வரைபடங்களில இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம் இல்லாம போகுது கிபி 70ல. அதுக்கப்புறம் 1948 வரைக்கும் இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம் எங்க இல்ல? உலக வரைபடங்களில இல்ல. சரிங்களா? இப்ப 70ல யூதர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுறாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல எருசலேமில இருந்த யோவான் என்ன செய்யப்படுறார் அப்படின்னா எபேசுவுக்கு கொண்டு வரப்படுகிறார். சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28க்கு அப்புறம் இந்த கிபி 70க்கு பிறகு சுவிசேஷமானது எபேசுவை மையமாக வைத்து அறிவிக்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? சரிங்களா? இது முதல் ஒரு நூற்றாண்டினுடைய ஒரு சின்ன சரித்திரம். இப்போ 70க்கு பிறகு யோவான் எங்க இருக்கிறாரு? எபேசுல இருக்கிறார். அங்க இருந்து எழுதின நிருபம் தான் இந்த நிருபம். இப்போ எபேசுல இருக்கும்போது யோவானுக்கு ஆல்மோஸ்ட் 70+ ஏஜ். அவருக்கு 70க்கும் அதிகமான வயசு அவருக்கு இருக்கு. சோ அந்த காலகட்டத்துல அவரால டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா he had a bible school. அவருக்கு ஒரு சின்ன பைபிள் ஸ்கூல் இருந்தது. அவருக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. சோ அந்த சீஷர்களை அவர் என்ன பண்ணாருன்னா பயிற்சிவித்து அவர் சொல்ல நினைத்த செய்திகளை அந்த சீஷர்களிடத்துல சொல்லி அவங்கள என்ன பண்ணாங்கன்னா சபைகளுக்கு டிராவல் பண்ண சொன்னாங்க. சோ இந்த சீஷர்களுடைய வேலை என்ன? எங்க போனோம்? ஒவ்வொரு சபைக்கா போய் யோவான் சொன்ன விஷயங்களை சொல்லிட்டு வர்றது. இதுதான் உங்களுடைய வேலை. அப்படி டிராவல் பண்ணும்போது இவங்க 2 பேரை பாக்குறாங்க. ஒன்னு காயு, இன்னொன்று தியோத்திரேப்பு.
திமேத்திரேயு அப்படின்றவர் வந்து வெளியே இருக்கிறாரா இல்ல யோவானிடத்துல இருக்கிறாரா அப்படின்னு தெரியாது. மேபி சரி வெளியே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சகோதரர்கள் 3 பேரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். யார் யாரை பற்றி? காயுவை பற்றியும் தியோத்திரேப்பை பற்றியும் தெமேத்திரேயு, இந்த 3 பேரை குறித்து இந்த சகோதரர்கள் என்ன கொடுக்கிறாங்க? சாட்சி கொடுக்கிறார்கள். இதுதான் இந்த நிருபம். இப்போ அவங்க கொடுக்கிற சாட்சியின் அடிப்படையில இப்போ ரெஸ்பாண்ட் ஆகுறாரு யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். சோ அந்த ரெஸ்பாண்ட் பண்ணும்போது யார் யாரை பற்றி என்னென்ன சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் மையமாக வைத்திருக்கக்கூடிய கருதான் எது? இந்த யோவான் எழுதின 3ஆம் நிருபம். புரிஞ்சுதுங்களா? சோ மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நபர்கள் அப்படின்ற கணக்குல பார்த்தா 5 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒன்று யோவான் எழுதுற யோவான். இரண்டாவது யாரை பற்றி எழுதுகிறது? 3 நபர்களை பற்றி எழுதுகிறது. யார் யாரு? காயு. 1வது வசனத்துல காயுவை பற்றி எழுதி இருக்கிறது. 9ஆம் வசனத்துல தியோத்திரேப்பை பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல திமேத்திரேயு என்பவரை குறித்து நாம பார்க்கிறோம். சோ இதுல 2 பேர் நற்சாட்சி பெற்றாங்க. காயுவும் திமேத்திரேயுவும் நற்சாட்சி பெற்றாங்க. ஆனா தியோத்திரேப்பு சாட்சியை இழந்துட்டார். சோ 2 பேர் நற்சாட்சி பெற்றாங்க. ஒருத்தர் சாட்சியை என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. சரியா? இப்போ நம்ம கவனிக்கணும். நம்மை குறித்து யாராவது சாட்சி சொன்னா என்ன சாட்சி சொல்லுவாங்க? ரொம்ப நல்ல சகோதரர் சொல்லுவாங்களா? சொன்னா சந்தோஷம். கவனிக்கிறீங்களா? என்ன சொல்லுவாங்க சாட்சி? எதை வச்சு சொல்லுவாங்க? ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஃபுல்லா நம்மளை பத்தி தான் பேசுவோம். மரணம் நம்மள பாக்ஸ்ல படுக்க வச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா யார் தான் டாபிக்? நான் மட்டும்தான் டாபிக். இதுல என்ன விஷயம் தெரியுங்களா? மைக்ல பேசுறது எல்லாம் உண்மை இல்லை. அங்கங்க 2 பேரு 3 பேரு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்ப அவங்க என்ன பேசுவாங்க நம்மளை பத்தி? என்ன பேசுவாங்க? நல்லது பேசுவாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்றேனோ அதுதான் பேசும். இன்னைக்கு நான் எப்படி வாழ்றேனோ அதுதான் பேசும். அப்ப அன்னைக்கு என்ன பேசணும்னு இன்னைக்கு நீங்க வாழ்ந்து வச்சிட்டீங்களா? நான் கேட்கிற கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நான் இறந்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு என்ன பத்தி பேசணும். என்ன பேசணும்? ஜான் மார்க் அப்படின்னு சொன்ன உடனே டிங்னு ஞாபகத்துக்கு வர விஷயம் என்னது? மூலவிகள் சபைக்கு வந்தாரு. இதுதான் ஞாபகத்துக்கு வருமா? சத்தியத்தை சத்தியமா சொல்லுவாரு. சரி, அதான் சார் மைக்ல சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. நாங்க மைக்ல தான் சொல்றோம். இங்க சபையார் சொல்லும்போது இங்க எங்க சபைக்கு வந்தாரு, செய்தி கொடுத்தாரு. ஓகே, சரி, இது வந்து பெர்ஃபார்மன்ஸ். நான் கேக்குறது வந்து கேரக்டர். நம்மளுடைய குணாதிசயங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? நல்லது செஞ்சிருந்தா அதை பத்தி பேசுவாங்க. கெட்டது பண்ணா அவங்க மோசம், அவங்க குணம் நல்லது அப்படிங்கிறாங்க. தாங்க முடியல சொல்லுவாங்களா இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த 2 நாள் நாங்க உங்களை பாக்குறோம். இந்த 2 நாள் நீங்க எல்லாரும் எங்களை பாத்தீங்க. இப்ப இந்த 2 நாள்லயே நீங்க ஒரு ஜான் மார்க்க பத்தி ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. போட்டாச்சு. அதான் பேசுவீங்க. இருட்ட அப்புறம் தமிழ் எடுத்துக்கலாம். ஏமா உட்கார். ஓ அப்படியே குடிச்சிட்டே கேட்கணும். சரி, கையில எடுத்து நீங்க வந்து உள்ள இருந்து. ஓகே, அப்ப புரியுதுங்களா? சோ நாம என்ன வாழ்க்கை வாழ்றோமோ அந்த வாழ்க்கைய தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நம்மை குறித்ததான என்ன நினைவுகளை நாம வைத்து செல்கிறோம். இங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. காயு,
தியோத்திரேப்பு, திமேத்திரேயு. காயு நற்சாட்சி பெற்றவர். தியோத்திரேப்பு சாட்சி இழந்தவன். திமேத்திரேயு எல்லாராலும் சாட்சி பெற்றவர். இப்போ இந்த விஷயங்களை நாம என்ன பண்ணணும்? யோசிக்க வேண்டியவங்களை நாம இருக்கிறோம். சரி, 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும், 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் காயுவை பற்றி சாட்சி கொடுக்கப்படுது. இப்ப நான் இல்ல, நீங்க தான் சொல்ல போறீங்க. அவர் பெற்றுக்கொண்ட சாட்சிகள் என்னென்ன சொல்லுங்க. சத்தியத்தில் நடந்து கொள்கிறார். 1, அவர் என்ன செய்யறாரு? சத்தியத்தில் நடந்து கொள்ளக்கூடிய காயு முதல் சாட்சி. எழுதிங்க. சகோதரம் பிளஸ் அந்நியருக்கு செய்யக்கூடிய காரியம், அப்படின்னா உண்மையாய் செய்யக்கூடிய. என்ன செய்யறாரு? உபசரிக்கிற காயு. 2வது காய் என்ன செய்யறாரு? உபசரிக்கிற காயு. முதலாவது அன்பு, சத்தியத்தில் நடக்கிற காயு. 2வது உபசரிக்கிற காயு. 3வது என்ன சொன்னீங்க ஐயா? அன்பு. அன்பு காட்டுகிற காயு. அன்பு காட்டுகிற காய். ஆக்சுவலா அந்த அன்பினுடைய விளைவு எப்படி வெளிப்படுத்தினாருன்னா உபசரித்தல்ல வெளிப்படுத்தினார். சோ இதுதான் கனெக்ஷன். சரியா? ஓகே, அடுத்து சபைக்கு முன்னால அவர் உண்மையா இருந்தார். காயு அவருடைய லைஃப் எப்படி இருந்தது? உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ். சரிங்களா? உண்மையோடு இருந்தார். ஓகே, வேற புறஜாதிக்கு எதுவுமே வாங்கல. நற்சாட்சி பெற்றவன். சபைக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவன். தேவனுக்கு முன்பாக பாத்திரவானா இருந்தார். கரெக்டா வாசிக்கலாம். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடியா அவர்களை நீ வழிகாட்டினபடியா. பைபிள் படிக்கும் போது டக்குன்னு நம்ம ஒரு அனுப்பினால் நலமாய். அதாவது காணி நம்ம எல்லாம் கத்துக் கொடுக்கிறவங்க, நாம எல்லாம் கத்துக் கொடுக்கிறவங்க. சோ டக்குன்னு என்ன வந்துடக்கூடாது? தவறு வந்துடக்கூடாது. தவறு வந்துடக்கூடாது. சொல்லணும். ஃபுல்லா படிங்க, வசனம் ஃபுல்லா படிங்க. நீங்க ஃபுல்லா படிச்சு சொல்லுங்க என்ன சொல்றாங்க. சொல்லுங்க. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சாட்சி சொன்னார்கள். முடிஞ்சிச்சு. தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் அப்படின்னா என்ன செய்யறாரு? விடல. யார விடல? முன்னாடி போக கூடாது, நீ பின்னாடியே வா. இல்ல அவர் பாசிட்டிவா சொல்றாரு, நெகட்டிவா சொல்லல. கரெக்டா? பாசிட்டிவா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள முன்னாடி போக விடு. முன்னாடி போக விடல, வழிவிட்டு அனுப்புன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்பிட்டு சொல்றாரு. அவரை நான் சொல்ற பேக்ரவுண்ட ஞாபகத்துல வைங்க. உபசரிச்சு அனுப்ப சொல்றாரு. நான் சொன்ன பேக்ரவுண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? இந்த சகோதரர்கள் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? ஒவ்வொரு சபைக்கு போய் யோவான் சொன்ன வார்த்தைகளை என்ன பண்றாரு? சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, காய் என்ன பண்றாரு? அவங்களை அனுப்பிவிடு, வார்த்தையை கொண்டு செல்ல அனுப்பிவிடுங்கிறாரு. அப்படின்னு அவர் என்ன பண்ணல? அனுப்பல. ஏன் அனுப்பல? நீங்க சொல்ல போறீங்க. நீங்களே கற்பனை பண்ணலாம், நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. ஏன் அனுப்பல? ஏன்னா அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க? யோவானுடைய கையில் சத்தியத்தை, வசனத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. வசனத்தை. இப்போ அவங்க ஏன் அனுப்பல அப்படின்னா, யோவான் வேற ஏதாவது சொல்லிருக்காரா? மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. கேக்குறாரு. வேற ஏதாவது வேற ஏதாவது சொல்லிருக்காரா? வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கிறதா? அவங்க என்ன பண்ண விருப்பம் இல்ல அவருக்கு, அனுப்புறதுக்கு விருப்பம் இல்ல. கூட வச்சுக்கிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் யோவான் சொல்றாரு, நைனா டேய் போதும்டா, அவங்க என்ன பண்ண அனுப்பி விடு, அடுத்த வேலை இருக்கு. காலையில் நடந்த மாதிரி. எது? அங்க நடந்த மாதிரி. எங்க? அது என்ன ஒரு மாரநாட்டில் நடந்த மாதிரி. அவர் நம்மள வச்சுட்டே இருக்க. ஆமா, அவர் விட மனசு இல்ல. கரெக்ட். அழுதுட்டாரு அவரு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ காயுவனுடைய சாட்சி இல்லையா? எதை பத்தி சாட்சி? இப்ப அவருக்கு எதுல அதிக ஆர்வம் இருக்கு? வசனத்துல அவருக்கு அதிகமான எத்தனை விஷயங்கள் எழுதிருக்கீங்க சொல்லுங்க. 1 1
சத்தியத்தில் நடந்து கொள்கிறார். சத்தியத்தின்படி நடக்கிறவர் ஒண்ணு, உபசரிக்கிறவர், இரண்டாவது உபசரிக்கிறவர், அன்பு காட்டுகிறவர், மூணாவது அன்பு காட்டுறவர், உண்மையா இருந்தவர், சபைக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவர், இப்போ கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறவர், வசனத்தை. ஓகே, இன்னொன்னு சொல்றேன். ரெண்டாவது வசனம் வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துமா வாழ்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கிறார். சரி, அங்க என்ன சொல்றாரு? அந்த வசனம் ஃபுல்லா என்ன சொல்லுது? அது போல நீ எல்லாத்துலயும் நல்லா. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாரு புரிஞ்சுக்கிறார். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன். எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்? சுகமா இருக்கும். சுகமா இருக்கும்படி வேண்டுகிறாரு. வேண்டுகிறேன்னா அவர் சுகமா இல்ல. எதுல சுகமா இல்ல? ஆவியில இல்ல. என்ன வாசிக்கிறோம்? பிரகாரம் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப எது சுகமா இருக்கு? ஆத்துமா சுகமா இருக்கு, சரீர சுகம் இல்ல. இப்ப அவருக்கு எது முக்கியமாயிடுச்சு? ஆவிக்குரிய காரியங்கள் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதனால எதை விட்டுட்டாரு? சரீரத்தை விட்டுட்டாரு. ஒரு அப்பா இப்ப பையனுக்கு சொல்றாரு, டேய் உடனே கொஞ்சம் பாத்துக்கடா. சொல்ல புரியுதுங்களா? என்ன ஒரு மனுஷன் இல்ல, நமக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அப்பப்ப ஜெபம் பண்ணுங்க, அப்பப்பயாவது பைபிள் படிங்க. நம்ம சபையில என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? சபைக்கு வாங்க, லேட்டா வராதீங்க, இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர நீ ரொம்ப அதிகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிற, கொஞ்சம் அப்பப்போ உடம்பு யார்கிட்ட சொல்லி இது வரைக்கும் யார்கிட்ட சொல்லி இருக்கிறோம் அந்த மாதிரி? உங்களுக்கு ஞாபகம்? நீங்க யார்கிட்ட சொல்லியோ இல்ல உங்களுக்கு யாராவது சொல்லியோ அந்த மாதிரி ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஓடாதீங்க. புரியுதுங்களா? அப்போ யோவானுடைய பார்வைக்கு வரும்போது இதுல என்ன விஷயம் தெரியுங்களா? இது யார் சொல்லல? காயு சொல்லல, யோவானும் சொல்லல, சகோதரர்கள் சொல்றாங்க. யார்கிட்ட? யோவான் இடத்துல. யாரை பற்றி? காயுவை பற்றி சொல்றாங்க. சரீரத்துல கொஞ்சம் அவங்க சொல்லியா சொல்லுங்களா? அவங்களுக்கு காயுக்கு கொஞ்சம் சொல்லுங்கயா. சும்மா ஓடிட்டு இருக்கிறாரு, திடீர்னு தலைவலி வருது, திடீர்னு வயிறு வலி வருது, இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்றாரு, உடம்ப பாத்துக்க மாட்டேன்றாரு, சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆண்டருடைய காரியம். இது அவர் சொல்லும் பொழுது ஒரு தகப்பன் அப்படின்ற அந்த சிந்தையில அவர் அவருடைய அன்பை சொல்றாரு. ஆனா இதுல நாம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? என்ன மாதிரியை வைக்கிறாரு காயு? அவர் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரு, சரீர பிரகாரமான காரியங்களுக்கு பரவாயில்ல. எவ்வளவு நல்ல சாட்சியில நமக்கு இருக்க அந்த சாட்சி. நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு சொல்றேன், சரிங்களா? சரி, நான் விளக்கவே இல்லை, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க தியானம் பண்ணுங்க, உங்க சபைகள்ல என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. சரியா? உங்களுக்கு ஜஸ்ட் அந்த குறிப்புகள் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு போறேன். ஓகே, முதல் வசனத்தை வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதாவது. சரி, இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், சத்தியத்தின்படி நடப்பவன், அன்பு காட்டுபவன், உபசரிப்பவன், உண்மையா இருப்பவன், சாட்சி முன்பதாக சபைக்கு முன்பதாக சாட்சி பெற்றவன், வசனத்திற்கு அதிக வாஞ்சை இருப்பவன். இவ்வளவு சாட்சிகள் நடக்கணும் அப்படின்னா பேஸ் என்ன தெரியுங்களா? முதல் வசனம், சத்தியத்தின்படி நேசிக்கிறான். நான் இப்படி யோசிக்கல, நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் சத்தியத்தின்படி பெற்றவன். யோவான் காயுவை, அவர் ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு சரீர உறவு இல்ல,
இது என்ன உறவு? சத்தியத்தின்படியான வந்த உறவு, வசனத்தினாலே ஆரம்பிச்ச உறவு. அப்போ யார் சத்தியத்தின்படி நடக்க முடியும்? பிறந்தவங்க சத்தியத்தின்படி நடக்கும். That's the right answer. சத்தியத்தின்படி பிறக்காம சத்தியத்தின்படி நட 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 அப்படின்னு நாம தான் தள்ளி இருக்கணுமே தவிர நாம பின்னாடி பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு தான் இருப்பாங்க. ஏன் அந்த ஆர்வம் இல்ல? அந்த வித்து உள்ள என்ன ஆகல, போய் சேர. அப்ப உள்ள வித்து இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட். சோ இதெல்லாம் யாரை பற்றி? யாரை பற்றி? காயுவை பற்றி. இப்ப இரண்டாவது நபருக்கு நாம ஓகே, இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுறேன். 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம். ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாளாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகே, நீங்க கவனிச்சு பாருங்க. நாம் சத்தியத்திற்கு நாம் சத்தியத்திற்கு நாம் அப்படின்னா யாரு? காயும். அது வரைக்கும் காயு யாரா இருக்கிறாரு? அப்பா புள்ள, ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய மகன் இல்லையா? மேபி யோவான் தான் காயுவுக்கு என்ன பண்ணிருக்கணும்? வசனம் சொல்லி கொடுத்திருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்லி கொடுத்திருக்கணும், மாதிரியை சொல்லி கொடுத்திருக்கணும். இன்னும் சொல்ல போனா இவர் இப்போ கற்றுக்கொண்டு நடக்கிற இது எல்லாத்துக்குமே காயு யார் தான் மாதிரியா வச்சிருக்கிறாரு? யோவான தான் மாதிரியா வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இதெல்லாம் பார்க்க முடியுது. சொல்றது புரியுதுங்களா? இந்த கான்செப்ட்ல நீங்க யோசிங்க. இப்போ இது எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு? இப்போ யோவானும் காயும் they are standing in a same platform. நீயும் நான் சீனியர், நீ ஜூனியர் இல்ல. நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக. இப்போ நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு ஊழியம் பண்றோம்? சத்தியத்திற்கு ஊழியம் பண்ணுகிறோம். இப்போ யாருடைய இப்போ யோவானுடைய அந்தஸ்து குறைஞ்சதா இல்ல காயினுடைய அந்தஸ்து உயர்ந்ததா? யோவானுடைய அந்தஸ்து என்ன ஆகல, குறையல. காயினுடைய அந்தஸ்து தான் என்னாச்சு, உயர்ந்தது. இப்போ யோசித்து பாருங்க. சரி, நிறைய நேரங்கள்ல தலைவர்கள் செய்கிற ஒரு தவறு, சரிங்களா, அவங்கள சொல்லல, சரிங்களா, தலைவர்கள் பொதுவாய் நடக்கக்கூடிய தவறுகளை சொல்ல, வாய்ப்புகளை நாம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும், எழுப்பணும். அவங்க வந்து வளரும் பொழுது நல்லா கவனிங்க, அது நமக்கு கிரீடம், அது நமக்கு கிரீடம். ஏன் நான் சொல்றேன், என்ன ஆவிக்குரிய நிலைமையில வளர்த்தது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அடிஸ்தானமா இருப்பது என்னுடைய சித்தப்பா நெகேமியா, இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் தான் எனக்கு ஆவிக்குரிய வழிகாட்டு, எனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி கொடுத்தவர். இப்ப அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, நான் ஏபிசிடி தான் அப்படின்னு. இப்பவும் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் அதெல்லாம் தியாலஜியோ இல்ல அதுவோ இதுவோ இதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர், எனக்கு என்னதான் தெரியும், ஏபிசிடி தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லி இப்பவும் அதான் சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் என்ன ஒரு சில இடங்கள்ல ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப யோசித்து பாருங்க, ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் நெகேமியா பிரதருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் ஜான்மார்க் பிரதர் வந்தாரு, எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாரு, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது பிரதர் அப்படின்னு அவர் காதுல ஒரு செய்தி போச்சுன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? உள்ளம் சந்தோஷப்படும். இது அவருக்கு வளர்ச்சியா இல்ல வளர்ச்சி, வீழ்ச்சி அல்ல. புரியுதுங்களா? மேன்மை. இது எதனால வந்தது? வளர்த்து விட்டதுனால வந்த மேன்மை. நீ இங்கேயே இரு, நான் சொல்றதெல்லாம் நீ செய், ஆனா என்னை தாண்டி போகாத அப்படின்ற மாதிரி நாம இருந்துட்டோம்னு சொன்னா
அங்க என்ன இல்ல? மேன்மையே கிடையாது. மேன்மையே கிடையாது. யோவான் காயை என்ன பண்றாரு? வளர்த்து விடுறாரு. அது இப்ப யோவானுக்கு என்ன ஆயிடுச்சு? கிரீடம். இப்ப நான் சொல்றேன், காய் இப்படி இருக்கிறதுக்கு யார் யார் காரணம் அப்படின்னு கேட்டா யோவான் தான் சொல்லுவோம். அப்ப யாருக்கு அது மேன்மை? காயுவுக்கு இல்ல, காயுவினாலே யோவானுக்கு மேன்மை. ஏன்? இதுக்கு ரீசன் அவர் தான். யார் காய் இப்படி இருக்கிறான்னா அதுக்கு ரீசன் யாரு? யோவான். நாளைக்கு நம்மளை பத்தி அந்த மாதிரி யாராவது சொல்றதுக்கு இருக்காங்களா? இவரால்தான் நான் இப்படி இருக்கிறேன், இவரால் தான் நான் வசனம் கத்துக்கிட்டேன், இவரால் தான் நான் வழி விலகி போனேன், ஆண்டவர் திருப்பி இவர் மூலமா கொண்டு வந்தார். யாரோ ஒருவர் இவராலதான் அப்படின்ற அந்த ஒரு காரியம் சொல்லக்கூடிய நிலைமையில நாம இருக்கணும். அந்த சம பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நாம அமிழ்த்துகிறவர்களாக அல்ல, தூக்கி விடுகிறவர்கள். நம்ம ஒரு ஏணியா இருப்போமே, ஏறி போகட்டும், எவ்வளவு ஐடியா போ, நான் இங்கே நிக்கிறேன், விழுந்தனா வந்து என் மேல விழு, என் தோல்ல வந்து விழு, நான் இங்கேயே நிக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். சரிங்களா? ரைட், வேகமா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். தியோத்ரேப்பு செய்த சாட்சி இழப்பான காரியங்கள். 9வது வசனம், முதலாவது. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற முதல் தப்பு என்னது? முதன்மையா இருக்க விரும்புகிறார். அப்படி இருக்குங்களா? சரி, மேன்மையா இருக்க விரும்புகிறார். சரி, நான் கேட்கிறேன், முதன்மையா இருக்க விரும்பலாமா விரும்பக்கூடாது? லீடர்ஷிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணணும். இப்ப இவரு எங்க பண்ணணும்? இதுல தீமோத்தேயுல சொல்றாரு, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான் அப்படின்னு இருக்கு. ஆனா இது எப்படி தப்பாயிடும்? அதாவது முதன்மையா இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனா இருக்க பழிவிடைக்காரனா இருக்கணும்னு சொல்றது. ஆவிக்குரிய நிலைமையில முதன்மையா தலைவனா இருக்க விரும்புறியா, இல்ல மாம்சத்தின்படி அதிகாரம் செலுத்துகிறதற்கான முதன்மையா இருக்க விரும்புறியா? இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசனம். அதாவது மாம்சத்தின்படி இருக்கிறவங்க உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. எப்படி? 25வது வசனத்துல இருக்கு, அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துறாரு. அப்ப தியோத்ரேப்பு என்ன செய்ய நினைக்கிறாரு? அதிகாரமான நினைக்கிறாரு, இருமாப்பாய் ஆளுகை செய்ய நினைக்கிறாரு. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய குடும்பத்திலையும் சரி, ஆவிக்குரிய சபையிலையும் சரி, ஆளுகை செய்ய அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆளுகை செய்கிற தலைவர்கள் யாருமே இல்ல. வசனத்தின்படி தலைவன் அப்படின்னா வழிகாட்டி மட்டும்தான். நாம யாரு? வழிகாட்டி. வழிகாட்டினா என்ன அர்த்தம்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 ஆட்டை ஓட்டின்னு போறாங்கன்னு வைங்களேன், 100 ஆடும் ஒழுங்கா போயிட்டே இருக்குது அப்படின்னா மேய்ப்பனுக்கு என்ன இல்ல? அவருக்கு எப்ப வேலை சொல்லுங்க? அதுல 1 ஆடோ 2 ஆடோ அப்படியே வேலைக்கு அப்படியே ஓடிச்சுன்னு வைங்களேன், அப்பதான் வேலை. இப்ப நான் கேக்குறேன், இப்ப எத்தனை வாட்டி அந்த ஆடு போகலாம், இவர் எத்தனை வாட்டி அதட்டலாம்? எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அந்த பிரதர்ட்ட எத்தனை வாட்டி தான் போய் பேசுறது?
நான் கேட்டேன் வேற என்ன வேலை இருக்கும்? உங்களை வச்சிருக்கிறதே எதுக்காக தான்? அதுதான் வச்சிருக்கிறாரு. இப்போ சும்மா சொல்லணும், இப்போ கம்பெனில சுவிட்ச் போடுற வேலை அவருக்கு, அதுதான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா எத்தனை நாளைக்கு தான் அந்த சுவிட்சை போடுறோம் கேட்டிருக்கீங்களா? போடுனா போட்டுனா அதுதானே வச்சிருக்கிறாங்க, அதுதான் என்ன கொடுக்குறாங்க? நான் சம்பளம் கொடுக்குறாங்க. போய் மேனேஜர் இல்ல ஓனர் கிட்ட போய் சார் சும்மா எத்தனை வாட்டி தான் போட்டு ஆஃப் பண்ணிட்டே இருக்கிறது சொல்லுவோமா? என்ன சொல்லுவாரு ஓனரு? அது ஒரு டியூட்டி. உன் டியூட்டி அது, உனக்கு அதுக்குதான் சம்பளம் கொடுக்கணும். வேலை வேணுமா செய், இல்லைன்னா சொல்றது புரியுதுங்களா? அப்போ மேய்ப்பர்களுடைய வேலை ஆளுகை செய்கிறது அல்ல. அது என்னது? வழிகாணத்துக்கு. தவறி போனாங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்? சரி பண்ணிட்டு கொண்டு வரணும். எத்தனை முறை ஆகட்டும் அவங்க என்னதான் பண்ணி ஆகணும்? சரி பண்ணி கொண்டு வந்துதான் ஆகணும். கடினமா நடந்துட்டாங்க. எப்படி வேணா நடக்கும். உன்னை முட்டுனா கூட உன்னை கொண்டு வந்து சேர்க்கணும். உன்னை காலால மிதிச்சா கூட அந்த ஆட்டை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன் தெரியுமா? அந்த ஆடு உண்டு இல்ல. உன் ஆடு அதான் அது உன் ஆடா இருந்தா, உன் ஆத்மாவா இருந்தா நீ அதை மட்டன் கூட போட்டு சாப்பிட்டுக்கோ. அது உண்டு இல்ல, நீ மேனேஜர். உதாரணத்துக்கு டூர் அனுப்புவோம்ல பசங்களை, டூர் அனுப்புனா யார்கிட்ட சொல்லுவோம்? டீச்சர் சொல்லுவோம். இப்போ டூர் கூட்டு போயாச்சு, பையன் தப்பிச்சு போயிட்டான், கூட்டு வந்துருவாங்களா? என்னன்னா நடந்துட்டோம் ஐயா, அவனை கொண்டு வந்து எங்க சேர்க்கணும்? ஏன்னா அந்த புள்ள யாரு புள்ள இல்ல, டீச்சருடைய புள்ள இல்ல, அப்பா அம்மாவுடைய பிள்ளைங்க. என்னை நம்பிதான் என்ன பண்ணிருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. அப்ப திருப்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை யாருடையது? என்னுடைய வேலை. இதுதான் நடத்துகிறவர். எப்படி இருக்கணும்? 26வது வசனம் வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் ஒரு பணிவிடைக்காரனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாய் எல்லாத்துக்கும் வேலைக்காரன். கேக்குது? எல்லாம் கேக்குது நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வாசிங்க. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் மேல என்ன சொன்னாரு? பெரியவனாய் இருக்க. பெரியவனுக்கும் முதன்மையானவனுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சின்ன பையன் உட்காரு, நான் தான் பெரியவன் என்ற வேலைக்கு போறது. ஓகே. முதன்மையா இருக்க விரும்புறோம். நான் தான் சீனியர். சேர், டபுள் சேர். சரி, வாசிங்க. முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க. பணிவிடைக்காரனுக்கும் ஊழியக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? பணிவிடைங்கிறது பராமரிக்கிறது. சரி. இல்ல, ஊழியக்காரங்கிறது அதை விட கொஞ்சம் கீழே இறங்கி. வேற பணிவிட சொல்றதெல்லாம் செய்யணும். சரி. ஊழியக்காரங்கிறது அதுல வேணா நல்லது கெட்டது கொஞ்சம் சொல்றதெல்லாம் சொல்லலாம். இதை வண்டிங்க நான் மாத்தி சொல்றேன். இப்படி செய்ய அப்படி செய்ய. பணிவிடைக்காரன்னா வேலைக்காரன், ஊழியக்காரன்னா அடிமை. அப்போ சபையில முதன்மையா இருக்க விரும்பினவன் எளிமையா. நான் இப்ப சொல்றேன், உலகத்துல வளர்ச்சி அப்படின்னு இப்போ ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. வளர்ச்சி அப்படின்னா எங்க இருந்து எப்படி போனோம்? கீழ இருந்து மேல டாப்ல
அது வளர்ச்சி. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ டாப்ல இருந்து இறங்கி 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 அடியில வந்து நின்னா அதுதான் வளர்ச்சி. எந்த எந்த அளவுக்கு கீழே வரணும்? அடிமை. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மேபி கடினமான வார்த்தை தான், இருந்தாலும் சொல்றேன். அடிமைக்கு சூடு சொரணை இருக்காது. இருக்காது. அவன் காசுக்கு வாங்கினவன், வாங்கப்பட்டவன், சுயம் சாகனம். அவனுக்கு உரிமையே இல்ல. அவனா யோசிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லை. அவனுக்கு உரிமையே இல்ல. அவன் யோசிக்க கூடாது, பேசக்கூடாது, அவன் முடிவெடுக்க கூடாது. அவன் அடிமை. என்ன வேணாலும் செய்யணும், எப்ப வேணாலும் செய்யணும். அவன் தான் அடிமை. என்னது? என்ன வேணாலும் செய்யணும், எப்ப வேணாலும் செய்யணும். எத்தனை பேருடைய போன் நைட்ல சுவிட்ச் ஆஃப் ஆகுது? You should available to your believers for a need time. நான் சொல்லட்டுமா? நடு ராத்திரியில உன் சபையில உள்ள விசுவாசிக்கு ஒரு தேவை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா you are doing the right work. அப்படி இல்ல, அஞ்சாவது ஆறாவதா காலையில அப்படிதான் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா நீங்க பாஸா இருக்கிறீங்க. ஒருத்த அழுறா அப்படின்னா இந்த அழுகைய நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உன் கதவை தட்டுறானா நீங்க வழிகாட்டியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அழுகையெல்லாம் தீர்ந்துட்டு பிரதர் காலை ரொம்ப அழுத பிரதர் அப்படின்னு சொல்றான்னா நீங்க பாஸ் ஆகுது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க, அவனுடைய எமோஷனை ஷேர் பண்ணல, தகவல் கொடுக்குறாங்க. என்னன்னு? காலை அழுத பிரதர், நைட் இப்படி நடந்துச்சு பிரதர். அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்கு சொல்றாரு? சபைக்கு அடிமை இல்லை, கர்த்தருக்கு அடிமை. ஆனா வேலை எங்க செய்யணும்? ஆண்டவருக்கு தான் அடிமை, ஆனா செய்யற வேலை எங்க? சபையில. ஏன் சபைக்கு இவ்வளவு உழைக்கிறீங்க? நான் அடிமை. ஆனா யாருக்கு இல்ல? சபைக்கு இல்ல. நான் யாருக்கு அடிமை? ஆண்டவர் அந்த யோவான் 21 சொல்லும் போது என்ன நேசிக்கிறியா? ஆடுகளை மேய்க்கிறதுக்கு குவாலிட்டி வந்து ஆடுகளை நேசிக்கிறது இல்ல, என்ன நேசிக்கிறீங்க? என்ன நேசி. இப்போ ஆடுகளை நேசிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன பிரச்சனை? நம்ம ஒருத்தட்ட அதிகமாவோ கம்மியாவோ அம்பு போடுவோம். ஓகே, அது முட்டுனா வருத்தப்படும். ஏன்னா அந்த ஆட்டை ரொம்ப அதிகமா நேசிச்சு. புரியுதுங்களா? அந்த ஆடு வந்து என்ன முட்டிச்சு, நான் எவ்வளவு பாசம் காட்டணும், நீ என்னையே வந்து முட்டுறிய. ஆனா நான் யாரை நேசிக்கிறேன்? ஆட்டை இல்ல. பட் நான் அன்பை எங்க காட்டணும்? ஆட்டுக்கிட்ட தான் காட்டணும். ஆனா நான் யாரை நேசிக்கிறேன்? அந்த ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தினுடைய வெளிப்பாட்டை நான் எங்க காண்பிக்கிறேன்? சபையில காட்டுறேன். தியோத்திரேப்பு அடிமையா இருக்க விரும்பல, ஆளுகையா இருக்கணும்னு. டைம் ஆகுது. உங்களுக்கு பசிக்க கண்ணு சுக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். சரி, தியோத்திரேப்பு என்ன பண்றாரு? எங்களை ஏற்றுக்கொள்ள, எங்களை ஏற்றுக்கொள்ள. தியோத்திரேப்பு யோவானை ஏற்றுக்கொள்ளலையா? யோவான் அங்க போனாரா? போகல. அப்புறம் எப்படி எங்களை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னாரு? தகவல் வந்த அந்த சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளல.
முதன்மையா இருக்கிற விரும்புறவங்க ஆலோசனை ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் யோவானிடத்துல இருந்து வந்த சகோதரரை என்ன பண்ணல, கான்செப்ட் புரியுதுங்களா? நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்ல அவங்ககிட்ட, ஐயோ இப்படி பண்ணாதயா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு சொல்றது எனக்கு தெரியும்பா அப்படின்னு. ஆனா வழிநடத்தவங்க கிட்ட வந்து ஐயா இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, சரியா எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் யாரா இருக்கிறான்னு அர்த்தம். ஒருவருடைய ஆலோசனையை தள்ளுறான், எனக்கு வேண்டாம், கேட்க மனசு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அவன் யாரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், பாஸா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், வழிகாட்டிய இல்ல. இப்போ எங்களை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா யோவானுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள. அதனாலதான் அவர் சொல்றாரு எங்களை என்ன பண்ணல, வேற 10வது வசனத்துல ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் மேட்டர். பாஸா இருக்கிறவங்களுடைய குவாலிட்டி என்னது, அலப்புறவா. என்ன அதுக்கு என்ன அர்த்தம், அலப்புறது, அவங்கள பத்தி தப்பா சொல்ற, பரப்புறது, தப்பான தகவல்களை பரப்புறது. யார் பண்றது, பண்றாங்க. சரி, ஏன் பரப்புறாங்க, தாங்க சரி. ஓகே, ஆக்சுவலா அவங்க தான் உண்மையான தலைவர்கள். அது பதவி போயிடும், போகணும், அவங்களுக்கு போகணும், அவங்களுக்கு போனா எனக்கு வந்துடும். இப்ப எனக்கு வரணும்னா அவங்களுக்கு, இப்ப நான் என்ன பண்ணணும், ஓ பெரிய ஸ்கெட்ச் தான் போட்டுருக்கிறாரு என் மனுஷன். யோசிச்சு பாருங்க, இவன் அடிமையே, அடிமையே. சரி, நீங்க அதுக்கப்புறம் நீங்க தியானம் பண்ணிக்க. சரி, அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவது போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் அலப்புறாரு. சாரி, ஏற்றுக்கொள்ளல, அலப்புறாரு. அவர் ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவங்களையும் ஆக்சுவலி என்ன பண்றாரு சொல்லுங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றாரு, பிரிவினை உண்டாக்க. இவங்க போய் அங்க உட்கார்ந்தாங்கன்னா என்ன நடந்துரும், உறவு ஏற்படும். இப்ப நான் போய் அங்க நடுவுல நின்னுட்டு சரி நான் சொல்லிடுறேன், நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க அவங்க கிட்ட பேசக்கூடாது, போக கூடாது. செய்து சபைக்கு பொறுப்பை தள்ளுகிறான். யார சேர்த்து அப்படி தலை செஞ்சு மீறி செய்யறவங்க அவர் என்ன பண்றாரு, நீயும் தேவையில்லை, நீ போய். ஓகே, சரி. இப்ப 11வது வசனத்துல மறுபடியும் காய் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, பிரியமானவனே நீ தீமையை பின்பற்றாமல். இங்க தீமைன்னு யார் சொல்றாரு, நீ யாரை பின்பற்றாத, தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை அவர் பார்க்கவே இல்லை. சரிங்களா, தெய்வத்திரைப்பு முடிஞ்சிச்சு. ஓகே, வருதா கான்செப்ட் மைண்ட்ல நிக்குதுங்களா? நிக்குதுன்னா சொல்லுங்க, திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இப்போ கடைசியாக 12வது வசனத்துல தீமேத்திரேயு. சோ இந்த தீமேத்திரேயு பற்றி சொல்லும் பொழுது சில காரியங்கள். ஒண்ணு, எல்லாராலும் இது முடியுமா? எல்லாராலும் முடியும், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். திமேத்திரேயு எல்லாராலும். நான் சொல்லட்டுங்களா, நாம தாழ்மையா இருக்கிறோம் அப்படின்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? பேச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே,
கிரியை அதான் என்ன கிரியை? நம்ம நடத்தை, நம்ம எப்படி நடந்து மனுஷத்துல பரிமாறோம் அது. ஓகே, மற்றவருடைய உயர்வாக நினைக்கிறத கிட்ட வந்துட்டீங்க. நான் சொல்றீங்களா? என்னிலும் பிறனை மேன்மையானவன். வெரி குட். அதை எப்படி செய்யறது? அதாவது அத அலசி பார்க்கறது எப்படின்னு நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இணங்குகிறவரா இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க தாழ்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் வேணாலும் எப்ப வேணாலும் உங்ககிட்ட வந்து எதுவானாலும் வந்து சொல்லுகிற நிலைமைக்கு நீங்க இணக்கம் உள்ளவங்களா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தப்பே பண்ணாலும் உங்ககிட்ட வந்து நீங்க பண்றது தப்பு பிரதர் அப்படின்னு சொல்லுகிற நிலைமைக்கு இருக்கணும். போய் சொல்றா அப்படின்னா முடிஞ்சிச்சு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த மனசுல சொல்ல இந்நேரத்துல போய் அவர்கிட்ட பேசுறதா? அது இந்நேரத்துல அப்படின்னா இந்நேரத்துல போனா ஒரு முகம் என்ன ஆயிடும்? நேரங்கால அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எப்படி இல்ல அப்படி தாழ்மையா இல்லைன்னா நம்ம எல்லாராலும் நற்சாட்சி பெற முடியாது. தாழ்மையா இருந்தா நம்முடைய விரோதி கூட சொல்லுவான், எங்களுக்கு இருக்கு ஆனா அவன் நல்லவனையா. ஏன்? அவன் நடந்துக்கிற விதம் ஒரு நல்ல தலைவன். எல்லாராலும் சத்தியத்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்தின்படி வாழ்ற வாழ்க்கை. வசனத்தோட கம்பேர் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? சரியா இருக்கு. அடுத்தது, நாங்களும் நாங்களும்னா யாரு? அப்போஸ்தலர்கள் இல்லைன்னா யோவானுடைய சகோதரர்கள். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், தலைவர்களுடைய சாட்சி. எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். ஓகே, முடிஞ்சிச்சு. இன்னொரு வசனம் படத்துல முடிச்சுக்கலாம். 13வது வசனம். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். சொல்றது நிறைய இருக்கு. அத காய் வந்து ரொம்ப விரும்புறாரு அவருடைய காரியம். பப்ளிக்கா சொல்ல எனக்கு மனசு. அப்ப ஒரு சில விஷயங்கள் பப்ளிக்கா சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, அதட்டக்கூடாது, பேசக்கூடாது. பொதுவான இடத்துல அப்போ சில விஷயங்கள் எப்படிதான் பேசணும்? அதுதான் யோவான் சொல்றாரு. நான் வரும்போது முகமுகமா நான் என்ன பண்றேன்? நீங்க யோசிச்சு பாருங்க. காய் கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, நான் வந்தால் நினைத்துக் கொள்ளுவேன். அவரோட மூடு எப்படி இருக்கும்? நான் வந்தால் முகமுகமாய் பேசிக்கலாம். காய் கிட்ட சொல்றாரு, அவரோட மூடு எப்படி இருக்கும்? ஆக்சுவலா தியோத்திரேப்பை பார்க்க விரும்பல, காயுவை பார்க்க விரும்பல. நான் வந்தா வச்சுக்கிறவங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? தியோத்திரேப்பை சொல்றாரு. நாம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? நம்ம வந்தா என்ன பண்ணலாம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசலாம். நிறைய விஷயம் இருக்கு. சரி, இன்னும் நிறைய இருக்கு, அப்புறம் பேசுவோம். நீங்க யோசிச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா தெரியல, எனக்கு இருக்கு. நைட் ஃபுல்லா பேசிட்டு காலை 5 மணிக்கு 1 மணி நேரம் படுத்துக்கலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப நாளைக்கு பேசுவோம். நைட்டெல்லாம் பேசணும், இன்னும் முடியல. பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நாளைக்கு பேசுவோம். பேசுகிறதற்கு அநேக காரியங்கள் உண்டு. What a relationship that John and Gaius had. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நம்மளுடைய சபை விசுவாசிகளோட நாம மெயின்டைன் பண்ணணும். அந்த உறவுல மெயின்டைன் பண்ணணும். ஓகே,
தேங்க்யூ